ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நேர்கேக்கஸ் தமிழ். நான் கிஷோர், தேர்ட் இயர் MBBS. ஆமாங்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 lakhs 4 lakhs என்னால் MBBS சீட் வந்து வாங்கி படிக்க முடியுமா, MBBS படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து ப்ரோ என்னால் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைச்சா எனக்கு போகணும்னு ஆசை. பட் இருந்தாலும் எங்கள் வீட்டில் இந்த 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்பவே அப்புறம் கஷ்டப்பட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஃபீஸ்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ. அதாவது 3 to மேக்ஸிமம் 6 lakh, ஓகேங்களா? 3 to 4 lakhலையும் நிறைய காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜ் பற்றி டீட்டெயிலாக அவங்க சொல்ல போகிறேன். எங்கே இருக்குன்னா ஃபாரின் மெடிக்கல் காலேஜஸ். ஏதோ ஒரு கண்ட்ரியோ ஒரு காலேஜை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண வரல. உங்களுக்கு நான் 5 கண்ட்ரீஸில் இருக்க டாப் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண இங்கே வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு ஃபாரின் காலேஜஸ்னாவே பிலிப்பைன்ஸ், ரஷ்யா அந்த மாதிரி ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் இப்போ நிறைய சூஸ் பண்ணுற 5 மேஜர் கண்ட்ரிஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முன்ன இருந்த மாதிரிலாம் இல்லை. ஃபாரின் மெடிக்கல் காலேஜும் NMC படி ரூல்ஸை நிறையவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக அங்கே முடிச்சுட்டு வந்து இந்தியாவிலேயும் நீங்கள் நார்மல் டாக்டர்ஸ் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ நாங்கள் என்னென்ன காலேஜ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா 5 கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான், அப்புறமா உஸ்பெகிஸ்தான், அப்புறம் ஜார்ஜியா, ரஷ்யா, அதுக்கப்புறமா கசகஸ்தான். இந்த 5 கண்ட்ரிஸில் இருக்க டாப் காலேஜஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டு கிர்கிஸ்தானில் இருக்க டாப் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஓஷ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஜலஹாபாத் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஓஷ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜலஹாபாத் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமா ஏஷியன் மெடிக்கல் இன்ஸ்டியூட். இது வந்து கிர்கிஸ்தானில் இருக்க காலேஜஸ் மட்டும். அது மட்டும் இல்லாமல் உஸ்பெகிஸ்தான், ஜார்ஜியா, ரஷ்யா எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். இதெல்லாம் அங்கே இருக்க டாப் கவர்மெண்ட் காலேஜஸ். இந்த காலேஜ்லாம் எப்படி நான் அட்மிஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காகவும் இதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸை அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் தமிழ் பீப்புளாக தான் அட்மினிஸ்ட்ரேஷனாக வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன், நீங்கள் அவங்ககிட்ட கான்டெக்ட் பண்ணி கூட நீங்கள் பேசிக்கலாம். இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி காலேஜ் சேர முடியும், என்ன எலிஜிபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதில் மினிமம் மார்க்ஸ் அதெல்லாம் எதுவும் ரெக்கவர்ட் இல்லை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் ஜஸ்ட் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருந்தால் போதுங்க. இல்லை பாஸ் மார்க் உங்களுக்கு நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா சொல்லுவாங்க. பாஸ் மார்க் நீங்கள் வாங்கியிருந்தால் போதும். அப்புறமா பாஸ்போர்ட் சர்டிஃபிகேட் அதே தான். ஆதார் கார்டு. இப்போ ப்ரோ இன்னும் ரிசல்ட் வரல, ஆனால் நான் ஃபாரின் சேரலாம் இருக்கேன், என்னால் இப்போ அட்மிஷன் போட முடியும்னா இப்போ கூட நீங்கள் அட்மிஷன் போட்டுடலாங்க. ஜஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும். ஆதார் கார்டு வச்சு நீங்கள் அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஒரு 1 வீக்கில் வந்துடும். இப்போ தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட 1 வீக்லேயே பாஸ்போர்ட் வந்துடும். அது எடுத்துக்கமா ஃபர்தர் அட்மிஷன் ப்ராசஸை அவங்க பார்த்துப்பாங்க, ஓகேங்களா? இப்போது யாரும் சேரலைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சேரலாம். நீட் இப்போ தான் முடிச்சிருக்கேன், ஓகேங்களா? அவங்களும் ஜாயின் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் வந்து 2 வருஷம் மூணு ரிப்பீட் பண்ணியிருக்கேன், அவங்களும் சேரலாம். ப்ரோ நான் அந்த வருஷம் நீட்டே எக்ஸாமே எழுதலை, நான் போன வருஷம் தான் எழுதுனேன், இந்த வருஷம் வந்து 25ல் நான் எழுதலாம் கூட அவங்க போன வருஷம் நீட் ஸ்கோர் கார்டு வச்சு ஜாயின் பண்ணலாங்க. நீட் ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்குது. அப்படின்னா நீங்கள் 23ல் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா? 25 முடிச்சாலும் 24 முடிச்சாலும் 3 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும்போது அந்த ஸ்கோர் கார்டை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நான் BSc முடிச்சிருக்கேன், MSc முடிச்சிருக்கேன், வேறு டிகிரி முடிச்சிருக்கேன்னா அவங்களும் ஜாயின் பண்ணலாம். எந்த ஒரு ஏஜ் லிமிட், எந்த மாதிரி டிகிரி லிமிட் எதுவுமே இல்லை. யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எலிஜிபிள் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் இதில் படிக்கலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் என்னெல்லாம் அந்த கான்செப்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீஸ் நான் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நீங்கள் கிர்கிஸ்தானில் படிக்கிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு வருஷத்துக்கு ஆகும்னா 3 to 4 lakh தாங்க ஆகும். அதே உஸ்பெகிஸ்தான் அப்படின்னா அங்கேயும் 3 to 4 lakh தான். அதே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா 3 to 3.5 lakhs தான் ஆகும். அதேமாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரி சொல்கிறீங்களோ அது எல்லாமே சொல்லும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவில் 5 to 6.5 lakh per annum தாங்க ஆகுது, ஓகேங்களா? இங்கே படிக்கும்போது எவ்வளோ ஆகும்? நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் சேர்ந்து படிக்கிறீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 8 to 12 lakhs 11 lakhs வரைக்குமே ஆகுங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது பாதியோட கம்மி தான். சரி, வேறு என்ன பெனிஃபிட்ஸ் வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மீடியம் ஆஃப் லாங்குவேஜும் வந்து இங்கிலீஷ் தான். உங்களுக்கு வந்து வேறு லாங்குவேஜ் லோக்கல் அங்கே இருக்க லோக்கல் லாங்குவேஜ் தான் நீங்கள் பயப்படணும். அதனால இங்கிலீஷ்ன்றப்போ ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக சொல்லி தர போகிறாங்க. அதேமாதிரி நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும். அதேமாதிரி வேறு என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. வீக்லி த்ரூ அவுட் த வீக்கும் நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை வீக்லி 3 days நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எடுக்கிற காலேஜை பொறுத்து, ஓகேங்களா? அது எல்லாமே சேர்த்து நீங்கள் கட்டிடுவீங்க. வேறு என்ன எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற கண்ட்ரியை பொறுத்து உங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் அது மாறும்ல, அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் சார்ஜஸ் ஒரு மினிமலாக வாங்குவாங்க. அது மட்டும் தாங்க. அதை தவிர்த்து மீது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு நான் சொன்ன ஃபீஸ் 3 to 4 lakhs அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆகும். மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அங்கே போய் நான் எங்கன்னா வெளியே போகிறதா வாங்கினா அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பஸ்ஸிலோ நீங்கள் வெளியெலாம் போயிட்டு வரலாம். உங்களை வந்து ஒரு ஜெயில் மாதிரி அப்படியே அங்கே ஒரு தனியெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக தான் விடுவாங்க. நீங்கள் வெளியும் நீங்கள் ஊர்லாம் சுற்றி பார்க்கலாம், போயிட்டு வரலாம், சேஃப்டியாக நீங்கள் இருந்துக்கலாம். வேறு என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பனி பெய்யும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட அங்கே படித்த ஸ்டூடெண்ட்டே கொஞ்சம் உங்களுக்கு பாயிண்ட் சொல்லுவார். ஸோ நீங்கள் அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க.
ஹாய், நான் டாக்டர் சதீஷ்குமார். இந்த கிர்கிஸ்தானில் போஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் 3rd இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். இந்த நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா NMC அண்ட் WHO ரூல்ஸ் படி 5 years கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் 1 year இன்டர்ன்ஷிப் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 2021 NMC ஆக்ட் படி இந்தியாவில் என்ன 19 சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்களோ அதே 19 சப்ஜெக்ட் தான் நம்ம காலேஜில் டீச் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் மீடியம் இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீயாக FMG கோச்சிங் நம்ம காலேஜில் இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஓவரால் FMG பாசிங் ரேஷியோவில் நம்ம காலேஜ் தான் 4th பிளேஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான், கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா, ஜார்ஜியா இந்த 5 கண்ட்ரிலையுமே இந்தியாவில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே கிளைமேட் தான் இங்கே 9 monthsக்கு ஃபாலோ ஆகும். ஸ்பெசிஃபிக்காக இந்த 3 monthsக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னோ வரும். இதெல்லாம் ஓகே. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி எதுவுமே சொல்லலன்னு தானே நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் இங்கே சவுத் இந்தியன்ஸ்க்கு பாய்ஸ் கேர்ள்ஸ்னு தனித்தனியாக செப்பரேட்டான ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டல் கொடுக்கும்போது சாப்பாடு மட்டும் கொடுக்காமையா இருப்பாங்க. சவுத் இந்தியன் மீல்ஸும் இங்கே 7 நாளும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு அந்த காலேஜஸ் என்விரான்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே அவரே மேக்ஸிமம் சொல்லிட்டுருப்பாங்க. அதை தவிர்த்து வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேறு என்ன மேட்ச் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஷண்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 2 years 3 yearsலாம் நீங்கள் பேஷண்ட் கூட டேரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. அவங்கள போய் நீங்கள் இந்த கேஸ்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அந்த கேஸ் நீங்கள் டேரெக்டாக போய் பேஷண்ட்ஸை அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க பீப்புள் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே எப்படி இருக்குது தமிழ் தெலுங்கு மாதிரி அங்கே இங்கிலீஷ் தெரியாமல் சில பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இது 1-2 மற்ற நெகட்டிவ்ஸ் இருக்குது. மற்றபடி அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நீங்கள் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமாலாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்தியா அந்த நான் சொல்ல கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை, மற்ற நீங்கள் வேறு எந்த கண்ட்ரியில் படித்தாலும் எல்லாருமே இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்தியாவிலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், மற்ற இந்தியாவில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் நம்பர் தரேன். அந்த நம்பரை வச்சு நீங்கள் பேசி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் கிட்டையும் நீங்கள் பேசலாம். அங்கே சேர்த்து விட்ட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்டையும் நீங்கள் பேசலாம். இன்னும் எனக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த ஏஜென்சி அந்த ஆஃபீஸில் நீங்கள் வீட்டுக்கே வர வச்சு கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வைக்கலாம். வீட்லேயே வந்து கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வீடியோட எண்ணில் வரும். அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கால் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற முடியும். நார்மல் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். இல்லை பிஸியாக இருந்தாலும் அவங்க திரும்ப உங்களை ரீகான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லைனாலும் என்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னாலும் நீங்கள் வந்து டெலகிராமில் லிங்க் தரேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணி எனக்கு பர்சனலாக DM பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே எது தரேன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி அவேர்னஸ் வந்து அந்தளவுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ காலேஜஸ் இருக்குது. நாட் ஓன்லி பிலிப்பைன்ஸ், ரஷ்யன் ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது. இவ்வளோ கண்ட்ரிஸில் இவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் சேர்ந்து படிக்கும்போது தான் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது ப்ரைவேட் காலேஜஸ் சேர்ந்தீங்கன்னா நிறைய ஃபீஸ் வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸ் கம்மியாகிறப்போ ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக என்விரான்மெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் படிக்கலாம். மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் வரும். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசிக்கலாம். அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி அவங்க சொல்லுவாங்க. வேறு டவுட்ஸ் வேணும் கேட்கலாம். இல்லை எனக்கும் நீங்கள் DM பண்ணலாம். டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். வேறு என்ன டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, DM பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.